சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே கிச்சனுக்கு வந்து பார்த்தா சிக்கன் மட்டன் மசாலா காலி ஆயிடுச்சு. சரி அதை வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி உடனே செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் வந்து செய்யலாம். ஒரு பக்கம் அரிசி ஊற போட்டுட்டு இந்த மசாலா நல்லா வறுத்து வச்சதை ஆறிடுச்சு. அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நான் எப்போயுமே ரொம்பலாம் அரைச்சி வைக்க மாட்டேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுற அளவு தான் அரைச்சி வைப்பேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அதோட வந்து ஸ்மெல்லெல்லாம் கம்மியாகாமல் நல்லாயிருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்கிறதுக்குள்ளேயே வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு உடம்பு முடியாததுனால அம்மா தான் வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளேயும் நான் இதெல்லாம் வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். நமக்கு எப்பயுமே வந்து சாப்பிட்டோன்னே இந்த கிச்சனில் வந்து வேலை பார்க்குறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் எப்பயுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவியும் ஒரு பக்கம் ரைஸும் வச்சுட்டேன். கடைசியாக வந்து ரசம் வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி ரைஸு ரசம் தான் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் தான் வைப்பேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால இந்த டைம் வந்து ரசம் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு பாப்பா வந்து தூங்க போயிடுவா. நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஜாலியாக படம் பார்த்துட்ருந்தோம். உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.